Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா டார்க்கான பாதாம் மில்க் சரிங்களா ஜூஸ் ஷாப்ல இருக்கிற மாதிரி டார்க்கான பாதாம் மில்க் பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும் plus ஜூஸ் ஷாப்புக்கான நிறைய வீடியோஸும் இருக்கும். முக்கியமான சில வீடியோஸை லிங்க்ல கொடுக்கிறேன் பாத்துக்கங்க. ஓகே फ्रेंड्स இந்த டார்க்கான ஏர்னே பாதாம் மில்க்ல ஒரு ரெசிபி 5 ரூபாய் பாக்கெட் போட்டு மளிகை கடையில் விக்கிறதுக்கான ரெசிபி பண்ணியாச்சு. இந்த டார்க்கான பாதாம் மில்க் எதுக்குன்னா ஒரு ஜூஸ் ஷாப்ல பண்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கற மாதிரியான கேட்டிருந்தாங்க फ्रेंड्स. ஓகேங்க அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பால் வந்து 1க்கு 1 சரிங்களா. நம்ம எப்பவும் ফুল கிரீம் பால்ல 1க்கு 2 எடுப்போம். இப்போ வந்து 1க்கு 1 மட்டும் தான் எடுத்துறோம். இந்த பாலோட அளவு, பால் தண்ணி அளவு, சீனி எவ்வளவு அளவு, எசன்ஸ் போடுறதெல்லாம் முந்தின பாதாம் மில்க் வீடியோல பாத்துக்காங்க. இல்லனா ரோஸ் மில்க் வீடியோல பாத்துக்காங்க சரிங்களா. அதே சிஸ்டம் தான் இதுலயும். அதனால திரும்பவும் அந்த பாலை காய்ச்சி அந்த இது வேண்டாம் அப்படி நினைக்கிறேன். அதனால இப்போ வந்து நம்ம பாலை வந்து ফুল கிரீம் பாலை 1க்கு 1 சேர்த்து காய்ச்சி வச்சாச்சு சரிங்களா. இப்போ இதுக்கு இத டார்க் பண்றதுக்கு பாதாம் பிசின் ஒரு 4 பாதாம் வந்து ஊற போட்டுருக்கேன். அடுத்து கொஞ்சம் வந்து முந்திரி சரிங்களா. முந்திரி பருப்பு ஊற போட்டு எடுத்துர்க்கேன். பாதாம் கொட்டை ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்கு சரிங்களா. அடுத்து சப்ஜா சீடும் கொஞ்சம் ஊற போட்டு வச்சிருக்கேன். சரி இப்போ நம்ம இந்த பாதாம் கொட்டை ஒரு ஸ்பூனுக்கு வந்து 2 பாதாம் கொட்டை 3 முந்திரி இந்த இதை கனெக்ட் பண்ணிக்கிடணும் சரிங்களா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணணும். நம்ம ஊற போட்டதனால இது வந்து ஈஸியா கட் ஆயிரும். இப்போ இந்த முந்திரியை அப்படியே முந்திரி வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ இது வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளருக்கான அளவு சரிங்களா. ஒரு டம்ளருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிட்டு பாதாம் முந்திரி சேர்த்துக்கிடலாம். நீங்க மொத்தமா உள்ள தட்டினா கரெக்ட்டா அது வந்து சேராது சரிங்களா. பெரும்பாலும் நிறைய கடைகள்ல இதெல்லாம் சேர்க்கிறது கிடையாது. இப்போ ரிச்சா பண்றதனால நம்ம இதெல்லாம் போட்டு பண்றோம். ஓகேயா. சப்ஜால ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கறேன் சரிங்களா. சப்ஜா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து பாதாம் பிசின் ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம பாதாம் பால் நம்ம வந்து நார்மலா கலக்கி வச்சிருக்க பாதாம் பால் சேர்க்க போறோம். ஓகே சரிங்களா. இத ஒரு ஷேக் பண்ணிட்டா நம்ம டார்க்கான பாதாம் மில்க் ரெடி. இதுல இந்த நட்ஸ் எல்லாம் அது கூடவே இருக்கும். ஒரு சில பாதாம் தொலியும் போடுங்க. அப்பனா தான் பாதாம் போட்றதுக்கான இது தெரியும். எல்லா தோலையும் எடுத்துட்டா அவங்க எல்லாம் முந்திரின்னு நினைச்சுக்குவாங்க. இல்லனா வேற எதுவும் நட்ஸ் சீடுன்னு கூட நினைச்சுக்குவாங்க கஸ்டமர் சரிங்களா. அதனால இதுல கொஞ்சம் அந்த தோலும் இருக்கணும். இது வந்து ஒரு 350 ml பிடிக்கிற கப்பு. இத வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு விற்க போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கிடணும். ஏனா ফুল கிரீம் மில்க் 1க்கு 1 தான் சேர்த்திருக்கோம். சுகர் ஒரு 300 கிராம் சேர்த்திருக்கோம். பிளஸ் வந்து பாதாம் எசன்ஸ் பிளஸ் வந்து இந்த இதெல்லாம் ரேட் கம்மி தான். 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வாங்குனா நீங்க வந்து ஒரு ஆளுக்கு 2 பாதாம் 2 முந்திரி கண்டிப்பா ஒரு அளவுல சேர்த்துக்காங்க. கண்டிப்பா இது நல்லா இருக்கும் சரிங்களா. இது வந்து ஓரளவு ஷாப்புக்கான டார்க்கான பாதாம் சரிங்களா. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா டார்க்கா இருக்கும். இன்னும் இதுல ஒரு சில இதுல வந்து கோவா சேர்த்துலாம் பண்ணுவாங்க. நான் அடுத்தால உங்களுக்கு கோவா சேர்த்து எப்படி பாதாம் மில்க் பண்ணனும் அப்படிங்கறதும் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுவேன். கண்டிப்பா கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स இதுதான் பாதாம் மில்க்ல கொஞ்சம் டார்க்கான பாதாம் மில்க் நீங்க கேட்டது ஈஸியான ரெசிபி தான். ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனல்ல பிசினஸ் பண்றதுக்கான நிறைய ரெசிபீஸ் இருக்கும். எல்லாம் பாருங்க. வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நீங்களே ஜூஸ் போட்டுக்கிடலாம். உங்க வீட்டு ஃபங்க்ஷனை நல்லா பிரைட்டா கொண்டு போய்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். Thank you for watching Engineer மளிகை கடை.